திமுக எப்பவுமே யாரையுமே பார்த்து பயந்ததில்ல. பட் திமுகவை பார்த்து பயந்தவங்க தான் அதிகம். அப்புறம் திமுக எங்களை பார்த்து பயப்படுகிறதுங்கிறத வார்த்தையவே கிட்டத்தட்ட ஒரு 90 வருடங்களா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்னு நெனைக்கிறேன். அதுலயும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு எவ்வளவோ பேரு நடிகர்களாக இருக்கட்டும், பெரும் பெரும் தலைவர்கள் ராஜாஜி போன்ற பெரும் தலைவர்களே இன்னும் கொஞ்ச நாள்ல திமுக அழிந்து விடும், ஒழிந்து விடும்னு சொன்னவங்கலாம் இருக்கிறாங்க. பட் அழிந்து விடும், ஒழிந்து விடும் சொன்ன யாருமே எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலானோர் இப்போ உயிரோடையே இல்லன்னு நெனைக்கிறேன். சில பேர் தான் இருக்கிறாங்க. பட் திமுக மென்மேலும் வளர்ந்துகிட்டு தான் இருக்கு. கலைஞருடைய நீட்சியாக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இருக்கிறார். அவருடைய நீட்சியாக அடுத்த தலைவரையுமே வந்து அந்த கழகம் அறிமுகப்படுத்தி விட்டது. ஆனா அழிந்து விடும், அழித்து விடுவேன்னு சொன்னவங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனே இல்ல. அடுத்தாவது அது அது அதுக்கடுத்து இந்த கட்சியை நான் நடத்துகிறேன் அவருடைய புதல்வரனோ, அவருடைய வழித்தோன்றல்களோ சொல்லக்கூடிய கட்சிகளும் இல்ல, தலைவர்களுமே இல்லையே தவிர, திமுகவை பார்த்து தான் எல்லாரும் பயந்தது பழக்கமே தவிர, திமுக யாரையும் பார்த்து பயந்த பழக்கம் இல்லை.